Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். எப்படி நல்லா இருக்கீங்களா? You're most welcome to Command of the Day. And today is Sunday, dear brothers and sisters. Today is 26th July 2026. ஞாயிற்றுக்கிழமை. ஆராதிங்க, நன்றி செலுத்துங்க. ஆராதிக்கிற ஜனமாக நீங்கள் வாழ வேண்டும். You must live that, worshiping the living God. Hallelujah. தொடர்ந்து ஆவியானவர் சபைகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம். Revelation chapter 2 verse 7. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சபையை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார். எபேசு சபைக்கு ஆவியானவர் தூதன் மூலம் சொல்லுகிறார் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர் இப்பொழுது அந்த செய்தியை மாற்றுகிறார். பாருங்களேன், பாப்போமா? verse 7. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. To him who overcomes, I will give to eat from the tree of life, which is in the midst of the paradise of God. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. இங்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அந்த வாக்குறுதிக்கு யாருக்கு கொடுக்கிறார் என்றால், see, there's a blessing is given, and that blessing who will receive? சபைகளுக்கு சபைக்கென்று சொல்லவில்லை. He never say church, he said churches. What the Spirit says to the churches, not the Ephesus. எபிசஸ்க்கு சொல்லலை, எபேசுக்கு சொல்லவில்லை, எல்லா சபைகளுக்கும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? காது உள்ளவன் கேட்க ஆவியானவர் பேச சொல்லுகிறார். அதை சொல்றதை நீ கேட்கணும். அதை கேட்டு நீ வாழ்ந்தா என்ன நடக்குன்னா, அவர் சொல்றாரு, தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ கனியை. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது அருமையானவர்களே? ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் உருவாக்கி நடுவிலே ஒரு மரத்தில் இருக்கிற கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரு. அவர்கள் புசித்தார்கள். இப்பொழுது சொல்லுகிறாரு, ஆவியானவர் சொல்றதை கேட்டு வாழ்ந்தா பரதேசியில் இருக்கிற மத்தியில் இருக்கிற அந்த கனியை, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்படி என்றால் நித்திய வாழ்வு, மெய் வாழ்வு, eternal life. I will give them a life when they obey my word. When the Spirit of God speak to us, when you listen and obey, God says, our Lord Jesus says, I will give you a prize that you will live with me. என்னோடு வாழுகிற ஒரு பாக்கியத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீ ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து உன்னை தற்சோதனை செய்து பாரு. ஆவியானவர் பேசும் பொழுது அதுக்கு கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழுகிறாயா? அல்லது உனக்குள்ளே ஈகோ அல்லது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை வைத்து அவரை விட்டு போய் கொண்டிருக்கிறாயா? அவரை விட்டு நீ போக போக ஜீவ வாழ்வை நீ இழந்து விடுவாய். We lost the eternal life. ஆமா தானே? நீ இழந்து போய் விடுவாய் அருமையானவர்களே. ஆகவே இதை உணர்ந்து ஆவியானவர் சொல்லுகிறவன் காதுள்ளவன் கேட்க கடவான். இப்பொழுது நீங்க கேட்டிருக்கீங்க. நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பேசும்போதெல்லாம், ஆண்டவர் வசனம் உன்னோடு பேசும் பொழுதெல்லாம், வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, ஆராதனையில பிரசங்கிக்கும் போது, அந்த வார்த்தைகள் உன்னோடு இடைப்படும் பொழுது, ஒபே, கீழ்ப்படி. உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீ அவருடைய பிள்ளையாய் பரலோகத்திலே பிரவேசிப்பாய். You will enter the kingdom of God as his child. Let us pray. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலே, பரிசுத்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கு. கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிற பிள்ளைகளாக
ஆசீர்வதியுங்க. தொடர்ந்து அவர்களுக்கு நீங்க போதுமானவராக இருங்க. உம்மை நோக்கி பார்க்கிறவர்களை இந்த நாளில் விசேஷமாய் அரவணைத்துக் கொள்ளுங்க. அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Dear brother and sister, சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற மனிதனாக மட்டும் இருந்தால் போதாது, நீ கீழ்ப்படிய வேண்டும். Not only listening, dear brother and sister, being the word of God. Take care and God bless.